Hi friends, இன்னைக்கு ஒரு 5 கிலோ ப்ரௌனி ஆர்டருங்க. அதை கம்ப்ளீட் பண்றதுக்காக ஒவ்வொரு ஒர்க்கா பார்த்துட்டு இருக்கோம். ரீதா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பாக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பேட்ச் எங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஓசோ அடுத்த வேளை நான் பார்த்துட்டு இருக்க வரைக்கும் இதை பீஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பீஸ் தான பக்காவா போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ருத்திகா பாப்போம் அழகா பீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரீதா செய்ற ப்ரௌனி யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஆனா உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்ற ப்ரௌனி ரொம்பவே சூப்பர்னா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி கஸ்டமர்லாம் ஆர்டர் கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க. நேத்து ஒரு கஸ்டமர் என்ன கொஞ்சம் டென்ஷன் பண்ணிட்டாங்க. என்ன விஷயம் கேட்டீங்கன்னா நேத்து காலையில ஒரு 11 மணிக்கு ஒரு 1/4 கிலோ ப்ரௌனி வேணும்னு சொல்லிட்டு அமௌண்ட் போட்டிருந்தாங்க. 12 மணிக்கெல்லாம் மெசேஜ் அனுப்பி ஆனா ட்ராக்கிங் ஐடி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அம்மா நீங்க கொடுத்து 1 மணி நேரம் தான் ஆச்சு இருங்கம்மா வெயிட் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி இருக்குங்க. ஆனா ட்ராக்கிங் ஐடி ரெடியா அப்படின்னு கேட்டாங்க. ஏமா என்ன ப்ரௌனியே ரெடி ஆகலாமா ஏமா அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆனா ட்ராக்கிங் ஐடி இப்பயாவது ரெடி ஆச்சானா ஈவினிங் ஆச்சுன்னா அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு கொஞ்சம் பேக் பண்றதுக்கு டைம் கொடுங்க, பேக் பண்றதுக்கு டைம் கொடுங்க, கொரியருக்கு போறதுக்கு டைம் கொடுங்க. இதை தான் உங்ககிட்ட கேட்கறேன், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே गाइस, உங்களுக்கு ப்ரௌனி தேவைப்பட்டா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எங்க நம்பரை நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே கொடுத்திருக்கேன். இந்த வீடியோ பத்தி லைக் பண்ணி விட்டுருங்க. ஓகே பை.